Hi friends, இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் வந்து எந்த ஆர்டிக்கலில் சொல்லுதாங்கன்னா ஆர்டிகல் 256லேருந்து 263 வரை பார்ட் 11ல் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பவர், அதாவது என்னதுன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவரை பங்கிட்டு கொடுக்கறது சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும், அதை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் அண்ட் சென்டருடைய கடமைகளை பற்றி பார்க்கலாம். அடுத்தல சென்டர் டைரக்ஷன்ஸ் டு ஸ்டேட்ஸ், அதாவது சில விஷயங்களில் சென்டர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்டுக்கு வழி காட்டும், அதை பற்றி பார்க்க போகிறோம். மியூச்சுவல் டெலிகேஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னதுன்னா சென்டர் அதோடைய பவரை ஸ்டேட்டுக்கு கொடுக்கும், ஸ்டேட் அதோடைய பவரை சென்டருக்கு கொடுக்கும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடும், அதுதான் மியூச்சுவல் டெலிகேஷன். அடுத்த கோஆப்ரேஷன் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட். ஸோ அதாவது சென்ட்ரல் ஸ்டேட்டும் சில விஷயங்களும் கோஆப்ரேஷனோட இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும். ஸோ அதை பற்றி சொல்கிறது. அடுத்த ஆல் இண்டியா சர்வீசஸ், அதாவது ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பற்றி பார்க்கணும். அதுக்கடுத்தால இன்டிகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம், நம்மளுடைய ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நீதிமன்ற அமைப்பே கூடாது, அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஸ் டூரிங் எமர்ஜென்சிஸ் அண்ட் அதர் ப்ரொவிஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் டிவைசஸ். இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டுக்குள்ளே வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பவர். எக்ஸிக்யூட்டிவ் பவரை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ யூனியன் லிஸ்ட் இருக்குல்ல, அப்போ யூனியன் லிஸ்ட்டில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அது மேலே யாருக்கு தான் எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கும்? சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி என்ன இந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் உள்ள சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே யாருக்கு தான் எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கும்? நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு தான் எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு இது கன்கரண்ட் லிஸ்ட். இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் பவர் ஸ்டேட்டுக்கும் இருக்கும், சென்ட்ரலுக்கும் இருக்கும். சரியா? ஆனால் இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் சில சட்டப்படி சென்ட்ரலுக்கு மேக்ஸிமம் இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் உள்ள சப்ஜெக்ட்டுக்கு பவர் யாருக்கு அதிகமாக இருக்கும்னா ஸ்டேட்டுக்கு தான் அதிகமாக இருக்கும். எப்போ அப்படி எதை தவிர அப்படின்னா ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க சென்ட்ரல். சரியா? நம்ம சென்ட்ரல் வந்து ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, அப்படி கொண்டு வந்தால் மட்டுமே கன்கரண்ட் லிஸ்ட்டில் உள்ள சப்ஜெக்டை சென்ட்ரலுக்கு கீழே கொண்டு வர முடியுமே தவிர மற்றபடி மேக்ஸிமம் கன்கரண்ட் லிஸ்ட்டில் உள்ள துறைகள் வந்து யாருக்கு கீழே தான் இருக்கும் அப்படின்னா நம்ம ஸ்டேட்டுக்கு கீழே தான் இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் வந்து ஆப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் சென்டர், அதாவது என்னதுன்னா சென்டருக்கு ஸ்டேட்டுக்கு இடையில உள்ள கடமைகள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு 2 ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கு. யாருக்கு? ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் பவருக்கு கொடுக்கு. அப்போ அந்த 2 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதெல்லாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்லிமெண்ட் இருக்காங்கல்ல, பார்லிமெண்ட் வந்து ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த சட்டத்தை ஸ்டேட் வந்து என்ன செய்யணும்? எல்லா ஸ்டேட்டும் எல்லா ஸ்டேட்டும் அதை வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். புரியுதா? அப்ளை பண்ணிட்டு இந்த ஸ்டேட் வந்து சென்ட்ரல்கிட்ட என்ன சொல்லணும்னா நீங்கள் கொண்டு வந்த சட்டத்தை எங்கள் ஸ்டேட் ஃபுல்லாக நினைச்சிட்டோம் அப்ளை பண்ணிட்டோங்கிறத என்ஷூர் பண்ணணும். ரெண்டாவது, கண்டிப்பாக பார்லிமெண்ட் கொண்டு வரக்கூடிய சட்டங்களை நம்ம ஸ்டேட்டில் அப்ளை பண்ணதுக்கு தாமதமும் படுத்தக்கூடாது, பாரபட்சமும் நினைச்சக்கூடாது, காட்டக்கூடாது. இப்படி ஏதாவது காட்டினாங்க அப்படின்னா நம்ம ஆர்டிகல் 365 அண்ட் 356 படி அங்கே என்ன ரூல் வந்துடும்? பிரசிடென்ட்ஸ் ரூல் வந்துடும். அதாவது அந்த எந்த ஸ்டேட் வந்து பார்லிமெண்ட் கொடுத்த சட்டத்தை நிறைவேற்றாமல் இருக்கோ அந்த ஸ்டேட்டில் அதிகாரம் வந்து சிஎம் இருந்து கவர்னர்கிட்ட போயிடும். அதான் பிரசிடென்ட் ரூல். சரியா? நெக்ஸ்ட் வந்து சென்டர்ஸ் டைரக்ஷன் டு த ஸ்டேட்ஸ். சில விஷயங்களில் ஸ்டேட்டுக்கு சென்டர் தான் வழிகாட்டும். ஸோ எந்தெந்த சூழ்நிலைகள் அப்படின்னா ஏதாவது நேஷனல் அண்ட் மிலிட்ரி இம்பார்ட்டன்ஸ் ஏற்படும் போது வழிகாட்டும். அதாவது நாட்டுடைய பாதுகாப்புக்காக சில கன்ஸ்ட்ரக்ஷனை மெயின்டெயின்ஸை சென்டர் வந்து ஸ்டேட்டை பண்ண சொல்லும், ஸ்டேட் வந்து அதை கேட்டு பண்ணும். அதுக்கு அடுத்தால ரயில்வே பாதுகாப்பு, அதற்காகவும் சென்டர் வந்து ஸ்டேட்டுக்கு வழிகாட்டும். அடுத்தால சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மதர் டங் இருக்கும். ஸோ அவங்களுடைய நலனுக்காக என்ன செய்வாங்க? நீங்கள் தாய்மொழியிலேயே பிரைமரி எஜுகேஷனை கொடுங்க அப்படின்னு சொல்லி சென்டர் வந்து ஸ்டேட்டுக்கு வழிகாட்டும். அதுபடி தான் நடக்கணும். அடுத்தால என்னது அப்படின்னா மக்களுடைய எஸ்டி மக்களுடைய நலத்திட்டங்களை சென்ட்ரல் ஸ்டேட் எதுவும் ஒரு சட்டங்கள் கொண்டு வந்தாலோ அதை ஸ்டேட் வந்து என்ன செய்யணும்? அப்ளை பண்ணணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மியூச்சுவல் டெலிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இது ஏற்கனவே சொன்னேன். மியூச்சுவல் டெலிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் என்னது? பிரசிடென்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஒப்புதலோடு என்ன செய்யும் அப்படின்னா
பவர்ஸை சென்டருக்கு செய்யும் கொடுக்கும். புரியுதா? ஸ்டேட்டு இருந்தால் வாங்கி எங்கள்கிட்ட கொடுக்கும், சென்டருக்கு கொடுக்கும். இதே கவர்னராக இருந்தார்னா கவர்னர் சென்ட்ரலுடைய ஒப்புதலோடு, புரியுதா, சென்ட்ரலுடைய ஒப்புதலோடு சென்ட்ரல் கவர்மெண்ட் பவரை யாருக்கு கொடுப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கும் சில விஷயங்களில். சரியா? ஸோ இதுதான் பவர். சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் ஸ்டேட்டுக்கு கொடுக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பவரை சென்ட்ரலுக்கு கொடுக்கும் சில விஷயங்களை. சரியா? இதுக்கு பேர் தான் மியூச்சுவல் டெலிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு கோஆப்ரேஷன் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். சரியா? இப்போ நம்ம ஏதாவது ஒரு ரிவர் ப்ராப்ளம் வச்சுக்கோங்க, காவிரி பிரச்சனை, ரைட்டா? காவிரி ஆற்றுல பிரச்சனை நடக்குன்னா சென்ட்ரல் ஸ்டேட் நினச்சி கோஆப்ரேஷன் பண்ணால் தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். அப்படி தானே? அதுக்கு தான் ஆர்டிகல் 263 என்ன செய்வாங்கன்னா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு மாதிரி ரிவர் பிரச்சனை எதுவும் வந்துச்சு அப்படின்னா ஒரு இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை உருவாக்குங்க, அது மூலமாக இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்லிமெண்ட் என்ன செய்யலாம், நீதி வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, புரியா? ஆனால் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஏதோ ஒரு சட்டத்தை கொண்டு வராங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்கன்னா அது இந்தியா டெரிட்டரி ஃபுல்லாதையும் நம்பணும். ஸோ அது நம்மளுடைய நாட்டுடைய பாதுகாப்புக்கு வேண்டி தான் கொண்டு வராங்க, பப்ளிக்குடைய நலனுக்காக தான் கொண்டு வராங்கன்னு சொல்லி நம்பணும். அது இந்த கோஆப்ரேஷன் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டில் வரும். நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் என்னச்சுன்னா ஒரு அத்தாரிட்டியை அப்பாயிண்ட் பண்ணி என்ன செய்வாங்கன்னா இன்டர்ஸ்டேட் ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், அதாவது மாநிலங்களுக்கு இடையே என்ன செய்யணும் அப்படின்னா வியாபாரத்தை என்ன செய்யாங்க, மாநிலங்களுக்கு இடையே நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கலாம், வேறு வணிகம் பண்ணிக்கலாம். ஸோ அது பண்ணதுக்கு யார் தேவை அப்படின்னா பார்லிமெண்ட் ஒரு அத்தாரிட்டியை நியமிப்பாங்க. அது மூலமாக மாநிலங்களுக்கு இடையே சுதந்திரமாக வணிகம் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே கோஆப்ரேஷன் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டில் வரும். அடுத்தது ஆல் இண்டியா சர்வீசஸ். ஸோ இந்த ஆல் இண்டியா சர்வீசஸ்னால் அதுக்கு கீழே என்னெல்லாம் வரும்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இதெல்லாம் வரும். ஸோ இந்த ஆல் இண்டியா சர்வீசஸ் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனை ஹை ஸ்டாண்டர்டாக ஆக்கிறதுக்கு. சரியா? நிர்வாகத்தை சிறந்த நிர்வாகமாக மாற்றுவதற்காக தான் இதை கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய நாடு ஃபுல்லாமே அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கணும், யூனிஃபார்மாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்டுக்கு சென்ட்ரலுக்கு இடையில எப்படி இருக்கணும், கோஆப்ரேஷன், கோஆர்டினேஷன், மக்கள் பொதுநலனுக்காக இருக்கணும். இதுக்கு இந்த 3 ரீசனுக்கு வேண்டி தான் இந்த ஆல் இண்டியா சர்வீசஸ் கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த ஆல் இண்டியா சர்வீசஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதும் அதுக்கு ஆள் எடுக்கிறதும் யார் தான் எடுப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அல்டிமேட் கண்ட்ரோல் இந்த ஆல் இண்டியா சர்வீசஸ்க்கு மேலே அல்டிமேட் கண்ட்ரோல் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும், இமிடியேட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும். ஆர்டிகல் 312 இதுபடி பார்லிமெண்ட் என்ன செய்யலாம்னா இந்த ஆல் இண்டியா சர்வீசஸில் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் மாதிரி புதுசாக நிறைய ஆல் இண்டியா சர்வீசஸை கொண்டு வரலாம். கொண்டு வருவதற்கு வேண்டி ராஜ்யசபாவுடைய தீர்மானம் போட்டு அதன் மூலமாக கொண்டு வரலாம். அடுத்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இதோடைய சேர்மன் மெம்பர்ஸ் எல்லாமே யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் கவர்னர். ஆனால் இது இவங்களை அப்பாயின்மெண்ட் தான் ஸ்டேட் கவர்னர் பண்ண முடியும், ரிமூவ் பண்ணுறது யார் தான் பண்ணணும், பிரசிடென்ட் தான் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பார்லிமெண்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை கொண்டு வரலாம். அப்படின்னா என்னதுன்னா அந்த ஸ்டேட் யாராவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டேட்கள் எங்களுக்கு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டேட்டுக்கு ஒரே ஜாயின் பண்ணி ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை கொண்டு வரலாம். ஸோ இதற்கான ஜெர்மனியும் மெம்பர்ஸை யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம், அதாவது நமக்கு இந்திய நாட்டில் எத்தனை சுப்ரீம் கோர்ட் இருக்குது, ஒரே சுப்ரீம் கோர்ட் இருக்குது, வேறு ஸ்டேட் ஹை கோர்ட்ஸ் எல்லாமே இந்த சுப்ரீம் கோர்ட்டு கீழே தான் வரும். அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் சிஸ்டம் ஆஃப் கோர்ட் தான் என்ஃபோர்சஸ் போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லா. சென்ட்ரல் கொண்டோடைய சட்டங்களையும் ஸ்டேட் கொண்டோடைய சட்டங்களையும் இந்த யார் தான் நடைமுறைப்படுத்துவா, கோர்ட் தான் என்ஃபோர்ஸ் பண்ணும். அடுத்தல இந்த ஹை கோர்ட்டோடைய ஜட்ஜை யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட். யாருடைய கன்சல்டேஷனுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கன்சல்டேஷனோட நம்ம ஹை கோர்ட் ஜட்ஜன்னு செய்வாங்க பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய கவர்னரையும் பிரசிடென்ட் தான் செய்வாங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மாதிரி இவங்களை நீக்கிறது, டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே யார் தான் பண்ணுவாங்க, பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க. அடுத்தல பார்லிமெண்ட் எஸ்டாப்ளிஷ் காமன் ஹை கோர்ட் ஃபார் 2 or more states, அதாவது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரே ஹை கோர்ட்டை கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மகாராஷ்டிராவுக்கும் கோவாக்கும் ஒரே ஹை கோர்ட் தான், பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் ஒரே ஹை கோர்ட் தான். இப்படி இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டத்தில் இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி. ஸோ எமர்ஜென்சி சொன்னாலே நிறைய எமர்ஜென்சி உண்டு. நேஷனல் எமர்ஜென்சி, அது ஆர்டிகல் 352 படி நேஷனல் எமர்ஜென்சி வந்துச்சு அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பவர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் யாருக்கு போயிடும், சென்ட்ரலுக்கு போயிடும். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் அது கவலாது, ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படியே தான் இருக்கும், ஆனால் பவர் மட்டும் யார்கிட்ட இருக்கும், சென்ட்ரல்கிட்ட இருக்கும். நெக்ஸ்ட்டு பிரசிடென்ட் ரூல் ஆர்டிகல் 356 படி. பிரசிடென்ட் ரூல் தான் என்னதுன்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டு மக்களுடைய நலனுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவும் சரியில்லை அப்படின்னா அந்த டைமில் பிரசிடென்ட் ரூல் வந்துடும். அதாவது பவர் சீஃப் மினிஸ்டர்லேருந்து கவர்னருக்கு போயிடும், அதான் பிரசிடென்ட் ரூல்.
நெக்ஸ்ட் வந்து ஃபினான்சியல் எமர்ஜென்சி, ஏதாவது ரூபா பிரச்சனை எதுவும் ஏற்பட்டுச்சு ஒரு ஸ்டேட்டில் அப்படின்னா ஆர்டிகல் 360 படி அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பவர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் யாருக்கு போயிடும், நம்ம கவர்னர் அதாவது பிரசிடென்ட்டுக்கு போயிடும். சரியா? ஸோ போகும். அப்போ அந்த பிரசிடென்ட் என்ன சொல்லுவாங்க, ஹைகோர்ட் ஜட்ஜோடைய சம்பளத்தை குறைக்கலாம், இல்லைனா எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃபோடைய சம்பளத்தை குறைக்கலாம், குறைச்சி அந்த ஃபினான்சியல் எமர்ஜென்சியிலேருந்து பாதுகாப்பாங்க நாட்டை. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் டிவைசஸ், அதாவது இது எதுக்கு அப்படின்னா ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் டிவைசஸ் தான் கவுன்சில்ஸ், நிறைய கவுன்சில் இருக்குது, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லி நிறைய கவுன்சில்ஸ் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா நம்ம நாடு ஃபுல்லாமே கோஆப்ரேஷனாக சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுகளில் ஒரு கோஆப்ரேஷன் இருக்கணும், ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும், அதுக்கேண்டி கொண்டு வந்தது தான் கவுன்சில்ஸ். அதுமாதிரி நிறைய கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க, சென்ட்ரல் ஸ்டேட்லேருந்து ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் இடையில ஒரு கோஆர்டினேஷன் இருக்குன்னு சொல்லி நிறைய கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க. இது எல்லாமே எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் டிவைசஸ். நெக்ஸ்ட்டு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் பிட்வீன் சென்ட்ரல் ஸ்டேட்டில் என்னென்ன ஆர்டிகல் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆர்டிகல் 256, அதாவது இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்டேட்டுக்கு என்னென்ன கடமைகள் இருக்குது, யூனியனுக்கு என்னென்ன கடமைகள் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 257 இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மாநிலங்களுக்கு மேலே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன உண்டு, கட்டுப்பாடு உண்டு, சில விஷயங்களில் அவங்க பேச்சு தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 258 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த யூனியன் சில பவர் யாருக்கு கொடுக்கும், ஸ்டேட்டுக்கு கொடுக்கும். அதில் ஆர்டிகல் 250A இதில் வந்து பவர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து அந்த பவர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து அதோடைய பவரை யாருக்கு கொடுப்பாங்க, யூனியனுக்கு கொடுப்பாங்க. ஆர்டிகல் 260 இதில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்தியா அதோடைய டெரிட்டரியை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய இடங்களில் எப்படி அதோடைய ஜுரிஸ்டிக்ஷனை வந்து நிறுவனம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 261 பப்ளிக் ஆக்ட்ஸாக இருக்கட்டும், ரெக்கார்ட்ஸாக இருக்கட்டும், ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நாடு முழுவதும் சேமாக இருக்கணும், யூனிஃபார்மாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 262 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தண்ணி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி தீர்க்கணும், அதை எப்படி இது பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 263 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ஸ்டேட் கவுன்சிலை உருவாக்குறது எப்படி அப்படின்னு பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன். எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.